Welcome student, I am Ganesan. So multiple integral இந்த டாபிக் change into polar coordinate இந்த டாபிக்ல இருந்து இந்த சம் பார்க்கலாம். by changing into polar coordinate evaluate this கேட்டிருக்காங்க. என்ன இன்டெகிரல் கொடுத்திருக்காங்கன்னா integral 0 to a integral 0 to x x cube by root of x square plus y square into dx dy. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா இங்க என்ன லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுவோம். லிமிட் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து எக்ஸ் இருக்கிறதுனால இது ஒய்யோட லிமிட். ஸோ ஒய்யோட லிமிட் 0 டு எக்ஸ். அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸோட லிமிட் வந்து 0 டு ஏ. இதுக்கான டயக்ராம் வந்து நம்ம வரையணும். ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா y equal to xன்றது ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியா போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது இங்க எழுதியாச்சு. y is equal to x. சரி, இப்போ இதுல x is equal to a அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லைன் அதை வந்து வரையும். x is equal to a. ஸோ அதையும் நம்ம இங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்ட்ரிப் வரையணும். இந்த ஸ்ட்ரிப் வரைஞ்சாதான் நம்ம வந்து லிமிட் எது ஐடென்டிஃபை பண்ணணுன்றது கிளியரா தெரியும். சரி, அந்த ஸ்ட்ரிப் வரையறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இவங்க கொடுத்துருக்கிறது y லிமிட் தான் வேரியபிள், அதனால நான் வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான் போடணும். அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் எங்க ஆரம்பிக்கணும் பாருங்க, ஆரிஜின்ல இருந்து. அப்பனா ஆக்சிஸ்ல ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் கண்டிப்பா இங்க தான் வரணும். ஏன்னா இப்படி வெர்டிகல் ஸ்ட்ரிப் இங்க வந்தா மட்டும்தான் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆக்சஸ், தட்ஸ் வை இட் இஸ் 0, எண்ட் வித் ஸ்ட்ரெயிட் லைன், ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் வரைஞ்ச ஸ்ட்ரிப் இப்போ கரெக்ட். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ இதுல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸோட வேல்யூ ஏன்னு போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ ஏ, அதனால இது வந்து ஏ கமா ஏ. அதனால அது இதுல ஆரிஜின் நம்மளுக்கு 0,0, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் பண்ணலாம். இந்த போலார் கோஆர்டினேட் x is equal to r cos theta, y is equal to r sin theta. From this dx dy is equal to r dr d theta. ஸோ இதுதான், இது ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து அந்த மேல கொடுத்துருக்க இன்டெகிரல்ல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆரும் தீட்டாவும் லிமிட் கன்வெர்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். லிமிட் ஆர் லிமிட், அனதர் ஒன் தீட்டா லிமிட். எப்பவுமே தீட்டா லிமிட் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், ஆரோட லிமிட் தான் வேரியபிளா வரும். ஸோ தீட்டா லிமிட்டை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போன சம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன், அவர் ரெக்வயர்டு ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவராலா பத்தி 90 டிகிரி. இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் வந்து பாதியா டிவைட் பண்றதுனால தீட்டாவோட ஆங்கிள் வந்து 0 to π/4. ஸோ 0 to π/4 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ ஆர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஆரோட வேல்யூ இது அங்க கொண்டு போனீங்கன்னா 1/cos சீக்கன் தீட்டா. அப்போ ஏ சீக்கன் தீட்டான்னு வந்துடும். அப்போ ஆரோட லிமிட் வந்து 0 to ஏ சீக்கன் தீட்டா. ஸோ போன சம்ல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த லிமிட்டை தான் அதை சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம ப்ரொசீட். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரலை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். டபுள் இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப்னா எக்ஸ் ஆர் காஸ் தீட்டா. அப்போ வந்து ஆர் கியூப் காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். போன சம்ல என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஆர் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய்ன்றது ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகே, இப்போ லிமிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆரோட லிமிட் என்னன்னா ஏ சீக்கன் தீட்டா. ஸோ 0 to ஏ சீக்கன் தீட்டா. தீட்டாவோட லிமிட் 0 to π/4. சரி, இப்போ நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்டெகிரல் 0 to π/4 இன்டெகிரல் 0 to ஏ சீக்கன் தீட்டா. இப்போ பாத்தீங்கன்னா கிளியரா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ன்றது ஆர். ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் ஆயிடும். அப்போ கண்டிப்பா இங்க என்ன வரப்போகுது, ஆர் கியூப் cos cube theta into dr d theta. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆர்ல இன்டெகிரல் பண்ணிடணும். எப்பவுமே ஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். 0 to π/4 cos cube theta அப்படியே வச்சுக்கிட்டு ஆர் கியூபை பண்ணா r பவர் 4/4 லிமிட் வந்து 0 to ஏ சீக்கன் தீட்டா ரிமைனிங் இன்டெகிரல் into d theta. ஆர் இன்டெகிரல் பண்ணி முடிச்சிட்டோம்னா ரிமைனிங் இன்டெகிரல் d theta. இந்த 1/4 டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம அதை வெளியில போட்டுடலாம். 0 to π/4 cos cube theta லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a பவர் 4
into secant power 4 theta d theta. இப்போ இந்த a power 4 நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில எடுத்துடலாம். அப்போ a power 4 by 4 integral 0 to pi by 4. இந்த cos கியூபுக்கு நல்லா பாருங்க, cos கியூபுக்கு இதுல இருக்க 3 கேன்சலேஷன் வெறும் secant theta மட்டும்தான் வரும். ஸோ secant theta because secant power 4 1 by cos power 4 கேன்சல் ஆனா ஒரே ஒரு காஸ் இருக்கு, மேல போனா secant into d theta. இப்போ இன்டகிரேஷன்ல secant thetaவோட ஃபார்முலா தெரியணும். இது வந்து ரேர் இன்டகரல் ஃபார்முலா, நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரியாது. இன்டகரல் ஆஃப் secant theta வந்து log of secant theta plus tan theta. secant theta plus tan theta. இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் secant theta. அதோட லிமிட் வந்து 0 to pi by 4. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்றேன், pi by 4 போடுறேன். log of secant pi by 4 cos pi by 4 1 by root 2, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா வெறும் root 2 plus tan pi by 4 வந்து 1. ஸோ அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு. மைனஸ் லோயர் லிமிட் log of secant 0 1 cos tan 0 வந்து 0, அதனால நம்ம அது போட தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு log 1ஓட வேல்யூ 0. அப்போ இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வேனிஷ் ஆயிடும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் a power 4 by 4 into log of root 2 plus 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.